கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு இல்லைலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னா இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருள்ஸ் இருக்கும். அதில் நம்ம அஃபிலியேட்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பொருளை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு விற்று கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சம் கமிஷன் தருவாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நிச்சின்னு சொல்லுவாங்க. நிச்சின்னா என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சின்னா உங்களுக்கு எது ஃபிட்னஸ்ஸு புக்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமேசான் சைட்டில் போய் காமிக்கிறேன். இப்போ அமேசான் சைட்டில் போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மொபைல் இருக்கா, மொபைல்னால் அது வந்து டெக்னாலஜி அந்த நிச்சில் வரும். ப்ளஸ் வந்து இந்த ஹோம் அப்ளையன்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிச்சி சூஸ் பண்ணிக்கணும். நிச்சி எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்கும். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறது பிடிக்கும், எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு ஐட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் நிறையா புக்ஸ் படிப்பீங்களா அப்படி இருந்தால் நீங்கள் புக்கு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஐட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. காசு கமிஷன் அதிகமாக தருவான்றக்காண்டி எந்த ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் இப்போ வந்து ஃபிட்னஸ் நிச்சயம் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு என்னுடைய இந்த ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அந்த மாற்றிட்டேன். அதாவது என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குது, லோட் ஆகிருக்கு. இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பாருங்கள், ஃபிட்னஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமாக மாற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கா, யூசர் நேம் வந்து விவேக் 209 இருப்பதில் தான் நீங்கள் ஃபிட்னஸ் 123 இல்லை ஹெல்த் 123 அந்த மாதிரி உங்கள் நேம் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் டெய்லி இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணணும்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவே போஸ்ட் போடணும். இப்போ போஸ்ட் போட முடியல, இன்ஸ்டாகிராமில் நம்ம டெய்லி போஸ்ட் போட முடியல. ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவே டெய்லி ஒரு 5-10 போஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஆடியன்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. அந்த ஃபிட்னஸ் சம்மந்தமாக இருக்கவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. அப்படின்னால அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பீரியடில் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து க்ரோ ஆகும், உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஃபிட்னஸ் சம்மந்தமாக மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் சம்மந்தமாக போடக்கூடாது. அதே மாதிரி எடுத்த உடனே உங்கள் பொருள் எதையும் ப்ரமோட் பண்ணக்கூடாது. நீங்கள் எதுவும் ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஆடியன்ஸ் வந்து டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறீங்க. இப்படி இருக்கணும், இப்படி காலைல 8 மணிக்கு எந்திரிக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் ஸ்டொமக் ரெடியூஸ் ஆகும், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கையில் ஏதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைடாக இருந்தேன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 10,000 5,000 அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணினா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வெப்சைட்டுன்னு இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க், அதாவது ஃபிட்னஸ் சம்மந்தமான அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நான் அந்த இடத்துல ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் சர்ச் பண்ணுறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் அமேசான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அமேசானில் இப்படி நிறையா ப்ராடக்ட் வரும். உதாரணத்துக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராடக்ட். இப்போ இதோட லிங்க் இருக்குது பாருங்கள். இதோட லிங்க் நீங்கள் அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அமேசானில் எப்படி அஃபிலியேட்டராக ஜாயின் பண்ணுறது தெரியலைன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எப்படி அமேசானில் அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இங்கே ப்ரொஃபைல் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண இதை வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் உங்கள் அஃபிலியேட் லிங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறவங்க வந்து உங்கள் பயோவை செக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அமேசானில் போய் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு ஜென்யூனான வழியில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.